லக்னம் முதலாம் இடம் பாவகாரகத்துவங்கள். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னத்தை வைத்து ஒரு சில விஷயங்களை நம்மால் கணிக்க முடியும். முதலாம் வீடாகிய ஜென்ம லக்னத்தை கொண்டு அறியப்படும் பலன்கள்: தேகத்தின் நிறம், உருவ அமைப்பு, மிகுந்த செல்வம், வயிறு, தலை, அழகிய உடற்பகுதிகள், புகழ், செல்வாக்கு, ஆயுள், தேக ஆரோக்கியம், ஆத்மா, கண், பயம், இந்த ஜென்மம், வசிக்கும் இடம் உள்ளூரா வெளியூரா என்று அறிதல், தலைமுடி, கனவு, ஜீவனம் போன்றவை முதலாம் இடமாகிய லக்னத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் லக்ன பாம்பவும் லக்னாதிபதியும் கெட்டு போய்விட்டால் அந்த ஜாதகன் ஜாதகத்தில் உள்ள யோக பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அவருடைய ஜாதகத்தில் இதர பாவங்கள் நன்றாக இருந்தாலும் யோக பலமுடன் இருந்தாலும் அந்த பலன்கள் எல்லாம் அந்த ஜாதகரை வந்து சேராது. அவரை சார்ந்த மற்றவரையே போய் சேரும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் வலுப்பெற்று இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகரால் தனித்து செயல்பட முடியும். ஒருவேளை லக்னம் வலுவடைந்து இருந்தால் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் பிறரை சார்ந்துதான் இருப்பார். லக்னம் என்னும் முதலாம் வீடு கேந்திரஸ்தானம், திரிபுவனஸ்தானம் என்னும் 2 வகையின் கீழ் வருவதாகும். இப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த இந்த லக்ன பாவத்தில் லக்னாதிபதியே வீற்றிருப்பது என்பது மிகவும் சிறப்பானது. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்திலே வீற்றிருத்தல் அல்லது லக்னாதிபதி 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையாமல் இருத்தல் அல்லது லக்னாதிபதி மற்ற பாவிகளுடன் சேராது இருத்தல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் யாருடைய துணையும் இல்லாமல் வெற்றி பெறுவார். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அவை சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, பாவ கிரகங்களாக இருந்தாலும் சரி, அவை வலுப்பெற்று விடுகின்றன. பெரும்பாலும் லக்னத்தில் இருக்கும் கிரகங்களை வைத்தே ஒரு ஜாதகர் உடைய குணம் பெரும்பாலும் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு அது நற்குணங்களை தருகிறது. அதே சமயத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு தீய குணங்களை தருகிறது மற்றும் தீய எண்ணங்களை தருகிறது. இருந்தாலும் இதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாவ கிரகமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு அந்த கிரகம் நட்பா, பகையா, சமமா என்று பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு மேஷ லக்னத்திற்கு மேஷத்தில் செவ்வாய் இருப்பது சிறப்பானது. கன்னி லக்னத்திற்கு லக்னத்தில் புதன் இருப்பது சிறப்பானது. சிம்ம லக்னத்திற்கு லக்னத்தில் சூரியன் இருப்பது சிறப்பானது. பொதுவாக லக்ன சுபர் லக்னத்தில் நன்னிலையில் நின்றிருப்பதோடு அந்த ஜாதகரை ஏதாவது ஒரு விதத்தில் மேன்மை பெற வைக்கும். அந்த ஜாதகரது வாழ்வையும் அதிக போராட்டங்கள் அற்ற சுமூகமான சுகமான வாழ்வாக மாற்றிவிடும். லக்ன சுபர் 5 அல்லது 9 எனும் திரிகோண ஸ்தானாதிபதிகளோடு சேர்ந்திருக்கும் பொழுது மிகவும் நன்மை தரும். இந்த திரிகோண ஸ்தானாதிபதிகள் லக்ன அமர்வு ஜாதகரது வாழ்க்கையை சிறப்பு பெற செய்யும். லக்ன பாவர்கள் லக்னத்தில் இருந்தால் வாழ்க்கையே போராட்டம் மிகுந்ததாக மாற்றிவிடும். ஏமாற்றங்கள், மனக்கசப்பு, அடிக்கடி விபத்து போன்றவை ஏற்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் லக்ன அதிபதி லக்னத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. லக்ன அதிபதி 1, 5, 9 போன்ற வீடுகளில் இருக்கும் பொழுது அவை நன்மை தரும். அதே சமயத்தில் லக்ன அதிபதி 6, 8, 12 இருப்பது, அதே போன்று பாவிகளோடு சேர்ந்திருப்பது அத்தகைய சிறப்புடையதென்று. மேற்சொன்னவை எல்லாமே பொதுவான பலன்கள். மிக துல்லியமாக பயனை பார்ப்பதற்கு மேலும் சில விஷயங்களை நாம் ஆய்வு கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த பகுதியில் அவற்றை நாம் காணலாம்.